நீங்கள் சாப்பிடும் அரிசியில் சத்துக்கள் உள்ளதா? செறிவூட்டப்பட்ட அரிசி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த பின்னணி என்ன என்பது குறித்து திருத்துறைப்பூண்டி தேசிய பாரம்பரிய நெல் திருவிழாவில் தமிழக அரசின் நம்மாழ்வார் விருது பெற்ற வேளாண் செம்மல் கோ சித்தர் முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். அது குறித்து பார்க்கலாம். இன்னைக்கு அரிசி நிலை என்ன தெரியுமா? ICARனு சொல்றோம் இல்லையா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நியூ டெல்லியில் இருக்கு. அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, 2024 பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா பதிவு பண்ணியிருக்காங்க? இப்பொழுது விளைகின்ற அரிசியில் எவ்வளவு உங்களுக்கு ஊட்டச்சத்து இருக்க வேண்டும் என்று நினைத்து நாம் சாப்பிடுகின்றோமோ அந்த சத்தில் 45% கீழ் அதில் இல்லை. அந்த நெல் இழந்து விட்டது. அப்புறம் எதுக்கு அதை நம்ம சாப்பிடணும்? ஏன் சாப்பிடணும்? இது எந்த அரிசி தெரியுமா? பாரம்பரிய அரிசி அவங்க சொல்லலை. ஒட்டு ரகங்கள், ஒட்டு ரகங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வெரைட்டி கிடையாது. 45% குறைஞ்சி போச்சுங்கிறோம். அப்போ சோத்தை வேற நிறைய தின்னுக்கிட்டு இருக்கோம். விஞ்ஞான உலகம், வேளாண் விஞ்ஞான உலகம் இன்டெலிஜென்ட் கிராப். இன்டெலிஜென்ட் கிராப்னா புத்திசாலியான பயிர் அப்படின்னு எதை தெரியுமா சொல்லியிருக்காங்க? நெற்பயிரை. நம் குலதெய்வம். த இன்டெலிஜென்ட் கிராப் இஸ் பேடி. அது என்னையா பண்ணுச்சு இன்டெலிஜென்ட் கிராப்? அது பாட்டுக்கு வயலில் நிற்கிது, பக்கத்திலே ஒரு புல், நீரில் பூத்த நெருப்புன்னு ஒன்று இருக்குது, என்னென்னமோ மண்டி கிடக்கு. இது மட்டும் எப்படி இன்டெலிஜென்ட்? தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆர்சனிக், AS குறியீடு, வேதியியல் குறியீடு AS, ஆர்சனிக். ஆர்சனிக்னு ஒரு விஷம், ஒரு விஷம். அந்த விஷம் எப்படி வருதுன்னா மண்ணில், தண்ணியில் நம்ம போடுற ரசாயனம். இந்த ஆர்சனிக்குங்கிற டாக்ஸின் மண்ணில் இருக்குது. இந்த ஆர்சனிக்குங்கிற நஞ்சு அந்த பயிர் உரியுது இல்லையா? கொஞ்சம் இதை புரிஞ்சுக்குங்க, நெல் பயிரை பற்றி புரிஞ்சுக்கிறப்ப. இந்த ஆர்சனிக் டாக்ஸின் சத்தெல்லாம் தண்ணியை நெல் பயிர் உரியுது இல்லை, ஆர்சனிக்கே உரியாது. ஸோ இன்டெலிஜென்ட் கிராப்பு. இதை கேட்டு சந்தோஷமாயிடாதீங்க, நான் சொன்னதை கேட்டு. பின்னாடி நான் அடுத்தது பேச போகிறேன்ல, இது உரியாது. இப்போ விளைச்சல் எனக்கு நிறைய வேணும்னு ஏதோ 2-3 சத்தை கூட கொடுக்குறீங்க, அதுக்கு பேரூட்டம்னு வேற சொல்கிறீங்க. நம்ம பேர் வச்சுக்கிறோம் பேரூட்டம்னு. லிமிட்டிங் ஃபேக்டர் லான்னு அக்ரி படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். பயிருக்கு தேவையான எந்த சத்திலை ஒன்று குறைந்தாலும் மற்ற சத்து அந்த பயிருக்கு பிரயோஜனப்படாது. இதில் என்ன பேரூட்டம்? நுண்ணூட்டம், 2ஆம் நிலை பேரூட்டம். ரொம்ப ட்ரேஸ் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறது அங்கே இல்லைன்னா கூட அந்த பயிர் மற்ற சத்தை எடுத்துக்கிறதுலேயே சங்கடம் வந்துடும். அப்போ அந்த ஆர்சனிக்கை இது எடுத்துக்காத அளவுக்கு புத்திசாலி. நம்ம பயிர் நிறைய விளையணுங்கிறதுக்காக ஒரு தலைச்சத்தையோ மணிச்சத்தையோ சாம்பல் சத்தையோ போடுறப்ப அதை அக்ரெசிவாக எடுக்கிறப்ப அந்த ட்ராக்லேயே ஆர்சனிக்கையும் எடுத்துருது. இப்போ டெக்னிக்கல் ரிசர்ச் ரிசல்ட் அது. அந்த இடத்துல அந்த நெல் பயிர் என்ன தெரியுமா பண்ணுது? அந்த ஆர்சனிக் டாக்ஸினை எடுக்குது. அந்த நெல் பயிருக்கு தீங்கு விளைவிக்காது, அது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே அந்த ஆர்சனிக் டாக்ஸினை பயிரில் இருந்தாலும் அந்த கதிர் நெல் அரிசி இருக்குல்ல, அரிசியில் போய் சேர்க்காத மாதிரி அங்கே தடை பண்ணுது. எவ்வளோ இன்டெலிஜென்ட்! அந்த தானியத்தில் அந்த ஆர்சனிக் வராது, அந்த பிளான்ட்ல இருக்கும். இப்போ இதுதான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த ஆர்சனிக் வருடத்துக்கு வருடம் எவ்வளவு நஞ்சு சேர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத பர்சன்டேஜில், சதவிகிதத்தில் சொல்கிறாங்க. 1493% அதிகமாகுதான். நீங்கள் என்னால் கற்பனை பண்ண முடியல. 1493% ஆஃப் ஆர்சனிக் டாக்ஸின் அதிகமாக வருதுன்னா அது என்ன பண்ணும்? தானியத்தில் கொண்டு போய் வைக்குமா வைக்காதா? வைக்குமா வைக்காதா? யார் சாப்பிட போகிறா? நம்ம. அப்போ இவ்வளவு நஞ்சு அதில் சேர்ந்துருக்குல்ல, அந்த அரிசியில் இருக்க வேண்டிய சத்து இருக்குல்ல, உதாரணத்துக்கு ஜிங்க், துத்தநாகம், இரும்பு, இந்த 2 சத்து இன்னைக்கு அரிசியில் மிக குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவுன்னா ஜிங்க் 33% குறைஞ்சிருச்சு, இரும்பு சத்து 27% குறைஞ்சிருக்கு நீங்கள் சாப்பிட்றதுல. பாஸ்பரஸ் இல்லை, கால்சியம் இல்லை, சிலிக்கா கண்ணாடி சத்து இல்லை, வெனடியம்னு சொல்கிறது இல்லை.
ஜிங்க் உங்கள் உடம்புல குறையுது. ஏன்? நீங்கள் சாப்பிட்ற அரிசியில் இல்லை. அதோட விளைவு என்ன? பிள்ளைகள் ஸ்டண்டட்னு சொல்கிறோம், பிள்ளை வளர்ச்சி குன்றுது. சரி, உயரத்தில் குறையுதுன்னு நினச்சிக்காதீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே வளர்ச்சி குன்றுது. இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ். சார் ஹார்ட்டு சின்னதாக போச்சான் சார், கிட்னி சுருங்கி போச்சான் சார். ஏன் சார் புரிஞ்சிச்சு? உன் அரிசியில் ஜிங்க் இல்லை சார், இரும்பு சத்து இல்லை, ஹீமோகுளோபின் இல்லை. ஹீமோகுளோபின்ங்கிறது பிராணவாயு, ஆக்சிஜன். ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு குறையுது. ஏன்? அரிசியில் இல்லை. சார் எலும்பு பலமாக இல்லை சார், அப்படியே முறிஞ்சு போயிடுது சார். அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகுது சார். 60 அடியிலேருந்து குரங்கு கீழே விழுந்து ஒரு சூத்து அப்படி ஆட்டிட்டு எழுந்திரிச்சு ஓடுது. இவன் பெட்லேருந்து இப்படி இன்னொன்று மல்டிபிள் ஃப்ராக்சருங்கிறான். நேஷனல் ஜியோகிராஃபி பாருங்கள், 60 அடியில் உட்காந்து ஒரு ஆட்டை ஆட்டிட்டு எழுந்திரிச்சு போயிட்டுருக்கு. இவன் இங்கேருந்து இப்படி பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போனால் ஒரு 7-8 முறிவு ஆகிருக்கு, மல்டிபிள் ஃப்ராக்சர். ஏன்? கால்சியம் இல்லை, பாஸ்பரஸ் இல்லை, சிலிக்கா இல்லை, வெனடியம் இல்லை. இதோட விளைவு எலும்பு பலவீனம். சார் என்ன சார் இதெல்லாம்? இப்போ அரிசி திங்கிறதா வேணாமா? அரிசியை பெருமையாக பேசுறியா இல்லை சிறுமையாக பேசுறியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். இந்த பொறுப்பு நம்மெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, இது போல தான் அரசுக்கும் வருது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுதில்ல இந்த டேட்டாலாம். அதோட விளைவு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ், செறிவூட்டப்பட்ட அரிசி. ஏன் வந்துச்சு? ஜிங்கு குறைபாடு சார், ஜிங்கை சேர்த்துருங்க சார். அயன் குறைபாடு சார், அயனை சேர்த்துருங்க சார். பாஸ்பரஸ், சிலிக்கா இதில் சேர்த்துருங்க. இந்த ஊட்டச்சத்து இல்லாத அரிசியை மாவிளக்கு மாதிரி அரைச்சி அதில் இந்த ரசாயனத்தை கலந்து அதை எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லக்கூடிய ஒரு இயந்திரவியலில் செஞ்சு அதை இந்த காராபூந்தி போடுறீங்கல்ல சாரணியில், அது மாதிரி எக்ஸ்ட்ரூடரில் தேய்ச்சி அரிசி மாதிரி வெளியில் அதை காய வச்சு அந்த அரிசி இன்றைக்கி பயன்பாட்டுக்கே வந்துருச்சு. இந்தியாவில் இது வரைக்கும் 143 ஃபோர்ட்டிஃபைடு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐசிஏஆர் 143, அரிசியில் 10, கோதுமையில் 43,